ஏண்டா என் தாதி பெண்களை இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏமா நீ வாட்ட முடியுமா? நம்ம பேரை கேட்டவனே பேர் கேட்டா அசந்துருவேன். ஓ என்னமா? ஆமா அப்படி அப்படி பேரா? ஆமாடா. என்னமா பேர் சொல்றீங்க? 3 பேருக்கும் அப்படி வச்சிருக்காங்க பேரு. இது பேருனா யார் பேரு? அது இவ பேரு இல்லையோ? சொல்லுமா சொல்லுமா. இவ பேர் நயன்தாரா. கல்கணிதான் வரும். படம் பாத்துக்கிறேன். அவ பேரு யார் தெரியுமா? என்னமா? அவதான் கஞ்சா காமிச்சனா. பாத்துக்கிறேன் நிறைய பாத்துக்கிறேன் ஏமாத்துக்கிறேன். ஆமா எவ்வளவு வேலை பாத்துக்கிறேன். கோயிலுக்கு வந்து வாங்க வரியா வாங்க வரியா இருக்குதா பச்சா வரியான்ற சொல்லாத. நான் லூசு சொல்றேன். என்னங்க இதெல்லாம் போக்கு போக்கு அவங்க முடிக்கிறப்ப நாட்டு காட்டுறேன். சிரிச்சுதா அது என்ன தண்ணி சொல்லுவாங்க. நான் நிறைய படத்தில் பாத்துக்கிறேன். அதெல்லாம் போச்சு வர அங்கங்க பாத்துக்கிறேன். நல்லா புட்டாக்கு வந்து அப்படி போட்டுக்குதா எப்படி போகல. இது அப்பத்துல இருந்து அப்படி புலைமயத்தினுடைய ருசி பார்த்திருக்கிறியா? அப்படி இருக்கும். அதே மாதிரிதான் இந்த அப்படியா? சூப்பர் சூப்பர். சரி அப்பா அந்த வயசுல விளையாட பெண்கள் எதற்காக தெரியுமா? இப்ப நீ கண்ணி பருவத்தை விட்டு மங்கை கொண்டு அப்ப சொல்றாரு சொன்னா எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? எனது மகள் மங்கை பருவதற்கு அதுதான் சொன்னா அவளுக்கு ஏற்ற வரலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு திருமணத்தை முடிக்கும் தாயும் தந்தையுமா? மூட்டு மூட்டு கை வலிக்குது. அப்பா எனக்கு கல்யாணம் பண்ண நீங்க ஆசைப்படுறீங்க. எல்லாருடைய பெற்றோர் எல்லாம் உரைக்கக்கூடிய வார்த்தை தான் இது எல்லாம். ஆனா எனக்கு கல்யாணம் எது விருப்பமே கிடையாது. கல்யாணம் வேணான்னு சொல்றாமா? நீ தாமா தெய்வம். கோயில் என்னத்துக்கு தெய்வம்? அது எடுத்துட்டு எங்க மேல உட்காருவேன். என் மகள் தெய்வம் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பொண்ணுக்குது. இன்னத்துக்கு லாக்கி புண்டா தீனி கூட லாக்கி. அப்ப நான் வீட்டுக்கு போனா என்ன கேட்கணும்? அப்பா வெளியில வாங்க துட்டு விடு, இந்த மாதிரி எடுத்து போங்க. அப்பா பவுடர் வாங்க துட்டு விடு, இந்த மாதிரி எடுத்து போங்க. குடுத்துருப்பேன். ஆனா அதுக்காக அது கம்யூனிட்டி போட்டு எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது மாறி போச்சு. என்ன பண்றது? இருமா சம்பளத்தை வாங்கி வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கமான்னு வந்து சம்பளத்தை வாங்கி வீட்டு போய் பார்த்தா அது பழத்து விட்டுக்கான தள்ளி முடிச்சு. நான் ஓடி போ வளர்த்துக்கிறேன். அதுக்கே மிஸ் கால் கொடுத்து அதுங்களே தள்ளி முடிச்சுடுவான். என்ன கிடையாது தள்ளி போந்தா நல்லதான். 25 சவரம் மிச்சம், மோட்டர் பாய்க்கு மிச்சம், சட்ட சாலை மிச்சம், சரக்கு சாலை மிச்சம், மொத்தம் மிச்சம். என்ன பண்ண போறேன்? என்ன மெத்த வீடு கட்ட போறேன். என் பொண்டாட்டி பொண்ணு கோயில் போனா ஜட்டி வாங்கி அப்பா நான் சிற்றின்பத்தை அகற்றி விட்டு பேரின்பத்தை அடைய வேண்டும். அந்த அம்மனை நான் பார்க்க வேண்டும். சிற்றின்பத்தை அகற்றி பேரின்பம். சிற்றின்ப அறுபது மாட செல்வத்தை பெற்றுகிறான். பேரின்பத்தை இறைவனை பார்க்கணும். வரல கட்டின ஒரு குரல முடித்து பேசினேன் ஃப்ரெண்ட் வச்சிருக்கா. ஆமா இல்ல கத்தி கஸ்தி அவனை டீல் பண்றி குத்தி போடுவேன். யாரு கத்தி கஸ்தி கை தூக்குடி? யாரு கத்தி கஸ்தி? என் ஃப்ரெண்ட். நீதானா? அவனுக்கு கல்யாணம்னா என்னன்னே தெரியல. அவன் குழந்தை தெரியாதா? அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் எடுத்து சொன்னா கல்யாணம் தெரியாது. கல்யாணம் தெரியாதாமா? திருமணம் என்னன்னு தெரியாதா? திருமணம் என்னவே தெரியாதா? நீ இப்படி அப்ப என்ன சொன்னாரு? திருமணம் திருமணம்
இதுதான் திருமணம். திருமணம் ஒரு ஆடவனும் பெண்ணும் இருவரும் மலர்மாலை மாற்றி திருமணத்தை முடித்தாரா திருமணம் கல்யாணமா அப்படி ஆமா நம்ம கல்யாணம் தெரியாது இதை வச்சு வாழ்ந்துக்கிற கல்யாணம் தெரியாது ஏன்னு இதை சொல்ல கல்யாணம் என்னமா பயப்பட கூடாது சொன்னா முதல்ல பச்சை மிளகா மாதிரி இருக்கும் வாயில வச்சா உருவோம் கண்ணுல தண்ணி அப்புறம் வெண்டைக்காய் மாதிரி ஆகும் வாய் வாயின்னு இருக்கும் வாய் வச்சா வாய் வாயின்னு போவோம் அப்புறம் மிளகா மாதிரி ஆகும் அப்புறமேட்டு பூஜிங்காய் மாதிரி ஆகும் அப்புறம் டபால் அது சொல்லுமா சொல்ல அப்படி அப்படி இல்லம்மா இப்ப காய்கறி காய்கறி அரித்து பத்தியா சொன்னேன் நீ போயிட்டு என்ன சொன்ன சொல்றேன் சிம்பிளா சொல்லிட்டேன் நம்ம ஒரு கடைக்கு போறோம் செருப்பு கடைக்கு செருப்பு கடைக்கு போறோமா ஒரு புது செருப்பு ஒரு காலில் போடுறோம் புது செருப்பு காலில் போட்டா அப்படி இருக்கும் என்ன புது செருப்பு முதல்ல போட சொல்ல நல்லா டைட்டா இருக்கும் அதே போட போட அதே மாதிரி கல்யாணம் அந்த கல்யாணத்தால ஒரு செருப்பால கல்யாணம் பண்ணி தெரியுமா பாடிங்க பாடி இந்த பக்கம் ஏண்டி திருமணம் வேணான்ற உனக்கு திருமணத்தை செய்து அழகான ஒரு குழந்தை பிறக்கணும் நாங்க அதை தாளாட்டணும் ஒரு ஆசைப்படுறோம் மூத்திரம் வேணும் கை வைக்கணும் அதுக்குதான் அம்மா ஏன் நீங்க பாலாட்டுன்னு நினைக்கிறீங்க ஆனா அவன் என்ன சொல்றான் கல்யாணம் பண்ணிட்டு சொல்றான் நான் யார் பேச்சு நான் கேட்கேன் அதனால நான் என்ன சொல்றேன் எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்து பாருங்கள் தந்தையினுடைய பெற்றோர் நீங்க இருவரும் ஒன்னா சேர்ந்து அது ஒண்ணு மட்டும் செஞ்சிருங்கம்மா எப்படி 48 நாட்கள் நான் கௌரி விரதம் இருக்க வேண்டும் எனக்கு கன்னிகா மடைக்கு மட்டும் அமைத்து தாருங்கள் ஏங்க எப்பவுமே சொல்றேன் எப்பவுமே சம்மதம் இல்லாத கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க எந்த பொண்ணுமே சம்மதம் இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் ஐது நடக்கிறாங்க அது வந்து பொம்பளைங்கிறாங்க சும்மா இருக்க மாட்டேன்றாங்க ஏண்டி தாய் மாமன் கட்டிக்கிட்டு சொன்ன விட்டு போக கூடாது அவன் குடிச்சுனாங்க உதப்பட்டுப்பான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் டைவர்ஸ் போய் முடிச்சுவோம் கல்யாணம் பண்ணி வைங்க சம்மதம் இல்லாத கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனா ஓடி குடுத்துவோம் ஒரு பேச்சுக்கு சரிங்க அவ விருப்பம் வர செய்து முடிங்க உன் தாயும் தந்தை இதுவரை உன் விருப்பத்துக்கு தடையா இருந்தவர்கள் எப்போது நீ 40 அன்னையை வணங்க போற கவி அன்னை உன் விருப்பம் போல 40 நாள் முடிந்தவரை உனக்கு மகளுக்கு துணையாய் நாங்க 4 பேர் வச்சு நான் செய்யுங்க இல்லைங்க அந்த ஏற்பாடுங்க பூஜை ஏற்பாடு அதான் தண்ணி எடுத்துன்னு வரது பூ ஜலம் மலரை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க தாங்க சொன்னேன் நான் எடுத்து வரமா சரிமா பூஜை கொண்டாடி ஏற்பாடுலாம் செய்ய சொல்றேன் முன்னாடியா சொன்னாங்க மாண்டாலு உங்க அம்மாவுக்கு போய் சொப்ப சண்டை எனக்கே புரியல எதுக்கு சண்டை வச்சுப்பாங்க முன்னாடி ஜன்னல்ல பாத்துங்க சண்டை அதுக்குதான் நீ கேட்டு உடனே போன கணவன் மனைவி பொண்ணை பாக்கணுமா ஒரு அடக்கம் இல்லை என்ன பேசணும் அவங்க என்ன இருக்கட்டும் அது அவங்க அடுத்து ரூம் போய் எட்டி பாக்குறீங்க அது பாக்காத எப்படி உண்மை வரும் ஏன் அவங்க இன்னொரு அவங்க கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறாங்க உனக்கு என்ன வேலை இது வயசுல ஒரு ஒன்னா இருப்பாங்க அவங்க விருப்பம்டா கல்யாணம் ஆகுது கைது வயது வந்துச்சு அவங்க இன்னொருத்தவங்க பொண்டாட்டி தானே இன்னொருத்த பொண்டாட்டி தான் பாப்பியா எப்பவுமே நம்ம வீட்டு முருங்கா நல்லா இருக்காது முருங்கா தான் வீட்டு முருங்கா யாராச்சும் சாப்பிடுவான் அதான் வாங்கிதான் வரும் இனிமேல பாக்குறதுக்காக எல்லாம் வராதீங்க அவன் பேசவே நீங்க கலந்து விடுங்க அவனை அவங்க பாரு வாய் எட்டி காட்டு அவன் மேல போட்டான்
இப்ப மலர்களை பறிக்கலாமா? நம்ம எங்க சவுத் பக்கத்துல மலர்வான அதுக்குதான் சொன்னேன். எப்பவுமே சரி, இரு நான் கேட்கறேன். இந்த ஊர் வாட்டுக்கு என்ன கேட்டு வந்தீங்க? இந்த ஊர் பேர் கேட்டு அதுக்கு முன்னகிற ஊர் அந்த ஊர் கேட்டோம். என்னது? என்ன தெரியும்? அது இல்ல, ஏதோ கோட்டை பாக்கமோ கோடம்பாக்கம் கோடம்பாக்கத்துல வந்து இந்த ஊருக்கு எங்க போகணும்னு கேட்டீங்க. ஆமா. அதே மாதிரி தான் நந்தவனம் போனா சவுத் பேங்க் அது பக்கத்துல கேடுகடி கதையே அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படியே. கேடுகடி நல்லா ஆனா ஒண்ணு அந்த பக்கம் போனா இதே மாதிரி ஒரு நாள் நான் அவத்த பண்ணிட்டு என்ன ஐயோ நீ வேற ஒரு ஊருக்கு இந்த புட்டாச்சி மாசம் நாளைக்கு போயிருக்கோம். ஆமா. ஞாபகம் இருக்கா? ஏமா அந்த கேம் பிரச்சனை எப்ப அதெல்லாம் இருப்பா தொட்டிப்பள்ளி ஒரு பள்ளி அங்க போயிட்டோம்பா. புட்டாசி மாசம் நாடகத்தை வச்சாங்க. எல்லாரும் கறி வச்சுக்கினே வராங்க. முதல்ல இலக்காரி எனக்கு வேணாம், ரெண்டாவது எனக்கு வேணாம், வந்தெல்லாம் சொல்லிக்கின்னு வராங்க. ஏன்னா புட்டாசி மாசம் அது கறி வைக்கிற ஒரு மூஞ்சி பார்க்க முடியல. என்னடா இவனுக்கு 3 கிலோ கறி எடுத்துன்னு வந்துட்டோம். ஒருத்தவங்க வேணான்னு சொல்றேன்னா ஒரு மூஞ்சி பார்க்க முடியல. இப்படி பாக்குறாரு. லாஸ்டா என் இலை வந்தாரு, வேணான்னு சொன்னா அடிச்சுடுவார் போலக்கு. சரி வெயிப்பா நம்பர் 3/4 கிலோ கறி கொடுத்தாரு. என்ன பண்ணுவேன்? சோறு தவுல கொண்டு தான் கறி மட்டும் தான் சாப்பிட்டுங்கிறேன் நான். இல்ல இதுல நான் ஒண்ணு சொல்ல விருப்பப்படுறேன். இது ஆக்சுவலி நடந்தது உண்மையான விஷயம். கொஞ்சம் கேட்டுச்சுங்க, அப்புறம் சொல்றேன் ஒரு விஷயம். சாப்பிட்டுக்கினே என்ன பாதி வச்சிடலான்னு பார்த்தா வாந்தி வர மேரிக்குது. ஆனா அவர் என்னையே மோச்ச பாத்துக்கிறாரு. துணெல்லாம் அடிச்சுடுவார் பழக்கு. சரி முட்டிக்கிட்டு துணுவிட்டு வந்துட்டேன். நாடகத்தை உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டாசி மாசம் ஆரம்பிச்சிட்டோம். 2 காட்சி போச்சு. 3வது காட்சி கலைக்கு வெயில். என்ன பண்ணுவேன்? ஏமா நீ பாத்துப்பான்னு சொல்லிட்டு நான் கறி காடு ஓட்டேன். இருட்ட போய் பயத்துல உக்காந்துங்க. நான் இருட்ட போவே மாட்டேன், பயத்துல உக்காந்துங்க. அங்கதான் ஒரு பையன் கேம் ஆடிங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணா உக்காந்துங்கிற இருட்ட பயந்துங்க. அப்புறமே சொன்னாங்க நான் புட்டா குடி வீட்டுக்கு எழுந்து பார்த்தா அவன் நின்று கேம் இப்பெல்லாம் நிறைய அந்த கேம்னால பிரச்சனை வருது. எல்லாரும் வர்றான் ஓடிடுறான். போயிட்டு வந்தானே வாஷ் பண்ண மாட்டான். அப்புறம் இவங்கிட்ட தான் தண்ணி கொடுத்து அனுப்பிச்சேன். இவன் போய் எடுத்துன்னு போனான். சரி நாங்க மலர்மணம் போகலாமா? குழந்தைகளுக்கு தான் சேர்ந்து கையோட மலர்மணம் போகலாமா?